Hey guys, welcome back. இந்த வீடியோவில் zip ஃபங்க்ஷன்னா என்ன, lambda ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு zip ஃபங்க்ஷன்னா என்ன? zip ஃபங்க்ஷன்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு வேரியபிளோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனையோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் ஆர் வேரியபிளோ இல்லைனா ஒரு வேரியபிள் இல்லை இன்னொரு வேரியபிள் இல்லை ஒரு லிஸ்ட்டு இல்லை இன்னொரு லிஸ்ட்டு இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு கீ வேல்யூ பேர் மாதிரி அவுட்புட் கொண்டு வரது பேர் தான் zip அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது சின்ன சின்ன எக்ஸாம்பிளை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். லைக் லிஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நான் ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். இப்போது லிஸ்ட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை கொடுத்துட்டு இதுக்குள்ளே நான் நேம் கொடுத்துக்கிறேன். லைக் விஜய், அஜித், விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த zip அப்படிங்கிற ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணி இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அவுட்புட்டில் கொண்டு வர போகிறேன். இப்போ எப்படின்னா ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு zip ஆஃப் லிஸ்ட் 1, லிஸ்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸ்பேஸ் இருக்கா? வேரியபிள் நேம் பார்த்து ஸ்பேஸ் வரக்கூடாது. ஓகே, இப்போ அதை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் நம்மளுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த மாதிரி பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இப்போ நான் உள்ளே ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்ததுனால இது நான் எல்லாத்தையுமே டபுள் கோட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். எப்படின்னா இப்போ எல்லாத்தையுமே டபுள் கோட்ஸில் இது பண்ணிக்கலாம். பிகாஸ் எல்லாமே ஸ்ட்ரிங், அதனால் நம்ம ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா எனக்கு 1, விஜய் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. இப்போது 2, அஜித் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. இப்போ 3, விக்ரம் அப்படின்னு சொல்லிடுச்சு. zip அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்தோம்னா மேலே இருக்கிற ஒரு லிஸ்ட்டு கீழே இருக்கிற ஒரு லிஸ்ட்டு அதுக்கு இந்த 2 லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் கீ வேல்யூ பேர் மாதிரி நம்மளுக்கு இங்கே அசைன் ஆகிடும். இதுதான் zip அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லேம்டா என்னன்னு பார்த்துடலாமா? லேம்டா ஃபங்க்ஷன்னா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நம்ம லேம்டா அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அதுக்கான வேல்யூ ஒரே லைனில் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லேம்டா x, y அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அது பக்கத்தில் x + y ஆர் எந்த இது வேணாம் x - y, x divisible by y இந்த மாதிரி நம்ம எதனா கொடுத்துட்டு ஒரே லைனில் கோடிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைன் பிரிண்ட் பண்ணோன்னா அதோட வேல்யூ வந்துடும். இது இப்படி சொன்னால் புரியாது, நம்ம கோடிங்கில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது நான் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். ஈக்குவல் டு லேம்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். லேம்டா x, y கொடுத்துட்டு x + y அப்படின்னு சொல்லி நான் இடத்துல கொடுத்துட்டேன். இப்போது நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆட் ஆஃப் எந்தெந்த நம்பர் நம்மளுக்கு ஆட் ஆகணும். லைக் இங்கே 1, 2 இருக்குது, நான் 3, 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வேல்யூ 8 அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. இப்போது இதுவே இந்த இடத்துல நான் வேல்யூ எதாவது மாற்றினேன்னா 3, 8 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன்னா எனக்கு 11 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 நம்பரும் ஆட் ஆகி வந்துருச்சு. இதுக்கு தான் நம்ம லேம்டாவை யூஸ் பண்ணுறோம். இப்போது ஆல் ஓவராக நம்ம ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் க்ரியேட் பண்ணுறதுக்கும் அப்புறம் எழுதுகிற கோடிங் ரொம்ப க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்கிறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கை இதுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் டெக்கரேட்டர்ஸ்னால் என்ன, எரர் ஹேண்ட்லிங் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.